இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கும்போது, நிறைய பேரு மன அழுத்தத்தால தான் பாதிக்கப்படுறாங்க. அது சாதாரணமான சில பிரச்சனைகளாலயும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சப்போஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. அல்லது குடும்பத்துல ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரும். அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு அக்ரிமோனி அப்படிங்கிற ஒரு மலர் மருந்து இருக்குது. இந்த மருந்து உபயோகிக்கிறவங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மன அழுத்தத்தினால அதிகமா பேச மாட்டாங்க. ஒரு ஸ்டபர்னா இருப்பாங்க. ஒரு இன்வ இன்வ அ இன்ட்ரோவெர்ட்டட் பெர்சனா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு பெர்சனுக்கு வந்துட்டு இந்த அக்ரிமனின்ற மருந்து குடுத்தோம்னு சொன்னா, அதுலருந்து அவர் முழுமையாக அது வெளிய வந்து அவர் சாதாரண ஒரு நபரா மாறிடுவாரு. இந்த எக்ஸ்ட்ரீம் மன அழுத்தம் மாத்திரம் இல்ல. அப்புறம் திடீர்னு ஒரு சிலருக்கு ஏன் அப்படின்னு தெரியாது. நல்லா பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு தனிமையில உட்கார்ந்திருப்பாங்க. அப்படியே ஒரு சோகத்துல முழுகிடுவாங்க. அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வந்து பார்த்து, "ஏம்மா அழுகுறீங்க இப்படி?" அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு கண்ண தொடச்சுட்டு வந்துருவாங்க. அந்த மாரி ஒரு அதுவும் ஒரு மன அழுத்தம் தான். ஆனா ஏன்னே காரணம் தெரியாது. அப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்கு மஸ்டர்ட் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அந்த மலர் வந்து குடுக்கும்போது தான் அந்த மாதிரி மன அழுத்தம் தீரும். இது தவிர இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஓவரா டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன்னாலயும் சிலருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, அந்த டென்ஷன்லேருந்து வெளிய வர்றதுக்கு செர்ரி ப்ளம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து குடுத்தா அதுலேருந்து முழுமையா அவங்க வெளிய வர